சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த முறை கண்டிப்பாக கடந்த முறை நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு 600 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துச்சு. இந்த முறை கண்டிப்பாக யாரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம பாய்ஸ்ல ஓகேங்களா, கண்டிப்பாக வேற யாருன்னா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ல தொடர்ந்து அதிகமான பர்சன்டேஜ் வந்து எடுக்கிறது கேர்ள்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் ஓட்டு போட்டாங்க, அதுலேயும் கேர்ள்ஸ் தான். பாய்ஸை வந்து இந்த எலெக்ஷன் நம்ம ரிசல்ட் அன்னைக்கு ஓட்ட போறாங்க பாருங்க. ஆனால் இந்த முறை அந்த சாதனையை நம்ம முறியடிச்சே ஆகணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். 12th எக்ஸாமுக்கான ரிசல்ட் மே 6ஆம் தேதி 9:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகுது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டுப்பா ஒன்று உங்களுடைய மொபைல் எண்ணுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா, உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு நீங்கள் எதை வந்து அஃபீஷியலாக கொடுத்துருக்கீங்களோ அது வந்துடும். இல்லை அப்படின்னா உங்களுடைய டேடி நம்பரோ இல்லை உங்களுடைய மம்மி நம்பரோ இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்துடும். இல்லை ப்ரோ நான் யார் நம்பருமே கொடுக்கல, நான் என் நம்பர் தான் கொடுத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ரிசல்ட் வந்துடும். அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லைனா நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமில் போயிட்டு உங்களுடைய ஸ்கூல்லேயே வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கேட்டாலே சும்மா அப்படியே உடம்புல ஒரு மாதிரி ஹீட்டாக ஆகும். ஏன்னா அந்த பயம் எங்களுக்கும் இருந்துச்சு தான். ஓகேங்களா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு பயம். 12th ஸ்டாண்டர்டுக்கு பயம் இல்லை. 2 வருஷம் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. 10th பைப்பிடலாம் லாஜிக் இருக்குது, 11th பைப்பெல்லாம் ஓரளவு லாஜிக் இருக்குது. 12th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கணும். நெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் வந்து போக போகிறீங்க. ஓகேங்களா, நான் மற்றவங்கள மாதிரிலாம் உருட்ட மாட்டேன். இனிமேல் தான் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் தான் உங்களுக்கு ரியல் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 12th வரைக்கும் என்ஜாய் பண்ண லைஃப் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு லைஃப். ஓகேங்களா, காலேஜ்லாம் போயிட்டீங்கன்னா அந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அதனால் வந்து ரிசல்ட் ஒரு புறம், இந்த முறை எல்லாமே முடிச்சுட்டாங்க கரெக்டாக A to Z. எதுக்கு பயப்படணும்? இந்த சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, எங்களுக்கே எங்களுடைய சொந்தக்காரங்க இப்போ நான் வீடியோ பேசிட்டு இருக்க பக்கத்து ரூமில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா பூமர் அட்வைசஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா, ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் எதனா திட்டினாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலாம், ரீப்ளை கொடுங்க. மற்றபடி வேற ரிலேஷன்ஸ்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் இந்த முறை எக்ஸாம்ஸ் நீங்கள் எதனா மிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஜூனில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சிறப்பு துணை தேர்வுகள் இருக்கிறது, அதில் பார்த்து கொள்ளலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான். ஓகேங்களா, அதனால வந்து நீங்கள் பயப்படாதீங்க. பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. 6th, 7th, 8th, 9th ஸ்டாண்டர்டுக்கான எல்லா ஆனுவல் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 10th, 11th, 12th ஸ்டாண்டர்டுக்கு மே 6, 11th ஸ்டாண்டர்டுக்கு மே 14, 10th வந்து மே 10 ரிசல்ட்டு. 3 பேருக்கு லைவ் போடுறோம், அப்டேட்ஸை கரண்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். தெரியாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, ஐயோ ப்ரோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு துணை தேர்வுகள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஓகேங்களா, கவலை என்பதே வேண்டாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். எக்ஸாமை நல்லபடியாக நீட்னஸாக வந்து எழுதி முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவருக்குமே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை. யாராக இருந்தாலுமே சரி. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஈகோ எதனா பிரச்சனை இருந்தால் கூட பாஸ் ஆகணும்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி. மறக்காமல் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி.